இங்க ஒரு ஆடு மனுஷன் உடம்பும் ஆட்டோட தலையும் இருக்கக்கூடிய ஒரு குட்டியை போடுது. ஆனா அந்த கப்பல் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவங்களோட பண்ணையில இருக்கக்கூடிய ஒரு ஆடு தான் இப்படி ஒரு குட்டியை போட்டிருக்கு. ஆனா இவங்க அந்த ஆட்டை எடுத்து அவங்களுடைய வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. இப்ப இதுக்கு ஆடாங்கிற ஒரு பேரை வச்சு இப்ப அதை அவங்க பாசமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை நான் குழந்தைன்னு சொல்றதா இல்ல குட்டின்னு சொல்றதான்னு தெரியல. அதனால அந்த பேரவே நான் கூப்பிடுறேன் ஆடாங்கிறத. இப்ப இவனோட உண்மையான அந்த அம்மா ஆடு இவனை பாக்குறதுக்காக வரும். ஆனா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஆடை அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. அப்படி இருக்கையில ஒரு நாள் ஆடா காணாம போயிடுறான். இவங்க எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. எந்த இடத்துலயுமே அவன் இல்ல. அப்ப கடற்கரை ஓரமா போய் பாக்கல அவங்க அம்மாவோட இவன் இருந்திருக்கான். சோ இவங்க பார்த்ததும் போய் அவனை தூக்கிக்கிறாங்க. ஆனா அந்த ஆடு இவங்க பின்னாடியே கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இவ கோவத்துல பயங்கரமா கத்திடுறா. அன்னைக்கு நைட் இவளுக்கு பயங்கரமான ஒரு கனவு வருது. ஆடுகளுடைய கண்ணுகள்லாம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கிற மாதிரியான ஒரு கனவு. இதுல பயந்து போனவன் என்ன பண்ணிடுறா அப்படின்னா ஆடாவோட உண்மையான அம்மாவான இந்த ஆடை அவ சுட்டு கொண்டுறா. சோ உண்மையான உரிமை இந்த ஆடுக்கு தான் இருந்திருக்கு. இருந்தாலுமே அது தன்னோட குழந்தை மாதிரி நினைச்சிட்டு இந்த ஆடை அவ கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம சுட்டு கொண்டு அதை இழுத்து கொண்டு போய் புதைச்சிடறா. இதுக்கப்புறமா தான் இந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோவுடைய அண்ணன் வரான். சோ நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப முத தடவையா ஆட்டோட தலையும் பாதி மனுஷங்க இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை அவன் பாக்குறான். அதுவும் இவங்க ரெண்டு பேர் இது தன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் அவனுக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. அப்போ ஒரு நாள் இவன் கையில புல் எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம ஆடாவை ஒரு ஆடு மாதிரி கூப்பிட்டு அந்த புல்ல சாப்பிடறதுக்கு கொடுக்கறான். இத பார்த்த ஹீரோ ரொம்ப கோவமா வந்து நம்ம ஆடாவை தூக்கிட்டு அவன் ஒன்னும் ஆடுல அவன் எங்களோட குழந்தை அப்படின்னு தூக்கிட்டு போயிடுறான். சோ இதனால இவன் கோவப்பட்டானா என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஆடாவை ட்ரெஸ் எல்லாம் போட வச்சுட்டு இப்ப வெளியே கூட்டிட்டு வரான். சோ அவனும் நம்ம அப்பாவோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி நம்பி கூட வந்துகிட்டு இருக்கான். இப்ப அவனை நிக்க வச்சுட்டு இப்போ ஒரு துப்பாக்கி எடுத்து அவனை குறி பார்த்து நின்னுகிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னே தெரியாம அவன் நின்னுட்டு இருக்கான். இப்ப அவன் சுற்றுவானோ அப்படின்னு நினைக்கல. இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கிறவ இவ எந்திரிச்சு வெளியே வந்து பாக்கல. அவன் சுற்றுப்பானோ அப்படின்னு நினைச்சா இல்ல அவன் சுடல. மனசு மாறிட்டான் போல இருக்கு. இப்ப அவனுடைய மடியிலேயே படுக்க வச்சு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அவனுமே நம்ம ஆடாவை நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போய் மீன் பிடிக்கும் படகு ஓட்டுறதுக்கும் அவன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே இவங்க 4 பேருமே ரொம்ப ஜாலியா இருக்கும்போது நம்ம ஆடா வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு இடத்த பார்த்து அப்படியே பயந்து போய் நின்னுகிட்டு இருக்கான். அவனுடைய கண்ணுக்குள்ள இவனை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நம்ம பார்க்க முடியும். சோ பயந்து போனவன் வீட்டுக்குள்ள ஓடி போய் இப்ப அவனுடைய முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த கப்பல் ஆடுகளோட ஒரு குரூப் போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோவே அவன் உத்து பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அண்ணனும் இவனுடைய ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி இவங்க ரெண்டு பேருக்கு பாஸ்ட்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். சோ இவ இருந்துட்டு நீ இருந்தது போதும் உடனே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு இந்த பக்கம் ஹீரோவும் ஆடாவும் தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த சாக்க வச்சு இவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாரலாம் அப்படின்னு காருக்குள்ள அவனை ஏத்திட்டு இப்ப விடுறதுக்காக அவ போய்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவும் ஆடாவும் எந்திரிச்சிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து டீ பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்காங்க. சரி கொஞ்சம் வெளியே போலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வெளியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் அவ பஸ் ஏத்தி விட்டுட்டு இப்ப திரும்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கா. இவங்களும் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்ப திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள போய் பாக்குறா அங்க ரெண்டு பேருமே இல்ல. அதனால வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது. சோ அந்த சத்தத்தை நோக்கி இப்ப இவ ஓட ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவா யாரோ தங்க கழுத்திலேயே சுட்டுறாங்க. அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். யாரா சுட்டதுன்னு பாக்கல. நம்ம ஆடா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உருவம் இவருதான் நம்ம ஆடாவோடைய உண்மையான அப்பா. இப்ப ஹீரோ சாகர நிலைமையில் இருக்கான். அப்ப ஆடா அவன் நெஞ்சில படுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆடாவோட உண்மையான அப்பா அவனை கைய பிடிச்சு கூப்பிடுறாரு. இப்ப அவனுக்கு என்ன பண்றனே தெரியல. ஒரு பக்கம் அவன் வளர்த்த அப்பா சாகர தருவாயத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் அவரோட உண்மையான அப்பா கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோ சாகர அந்த நேரத்திலையும் கூட ஆடாவோட கைய பிடிச்சிட்டு தான் இருக்காரு. இருந்தாலுமே அவனுடைய உண்மையான அப்பா ஆடாவை இப்ப காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இவனுமே அவன் வளர்த்த அப்பாவை பாத்துக்கிட்டே போறான். சரியா அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபும் இங்க வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ அங்க செத்து போய் இருக்கிறத பார்த்துட்டு அவ பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிக்கிறா. இப்ப இதே மாதிரி தான் ஹீரோவுடைய ஒய்ஃப் ஆடாவோட உண்மையான அம்மாவான அந்த ஆட்டை கொஞ்சம் கூட ஈவு இருக்க இல்லாம சுட்டு கொன்னா. சோ இப்ப அதே மாதிரி ஆடாவோட அப்பா வந்து வளர்ப்பு அப்பாவான அவனை ஈவு இருக்க இல்லாம சுட்டு கொண்டிருக்கான். சோ இங்க ரெண்டு இடத்துலயுமே பாசம் ஒண்ணு இருந்திருக்கு. இருந்தாலுமே அது யாரு வச்சிருக்காங்கிறத பொறுத்துதான் மாறி இருக்கு. ஆடா இருந்ததுனால இவ கொஞ்சம் கூட யோசிக்காம அதை சுட்டு கொண்டுட்டான். இந்த பக்கம் ஆடாவோட அப்பா அவன் சாதாரண மனுஷன் அப்படிங்கறதுனால அவரு சுட்டு கொண்டுட்டாரு. சோ இதோட இந்த இடத்துல இந்த படம் முடியுது.